ஹலோ வெல்கம் டு YMJ மூவி ஸ்டாண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே ரீசண்டாக 1850 crores எடுத்த படங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச படம். எஸ், துரைந்தர் அண்ட் துரைந்தர் தி ரிவெஞ்ச். இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் நம்ம இந்த சிங்கிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வியூஸ் நிறைய போகவே இல்லைங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸை பார்த்து ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். துரைந்தர் த ரிவெஞ்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் 2025 வெளிவந்திருக்குங்க. அண்ட் செகண்ட் த ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா 2026 வெளிவந்த படங்க. இதோட ரெண்டு படத்தோட ஹீரோவும் ஹீரோயின் சேம் தாங்க. ஹீரோவா ரன்வீர் சிங்கும், ஹீரோயினா சாராவும், ப்ளஸ் மாதவன், சஞ்சய் தத், அக்ஷய், அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தாங்க இந்த நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பண்ண ஷார்ட்டாக நான் சொல்கிறேங்க. நம்ம இந்தியாவில் வெறும் ஆர்மி மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்பைஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்தியன் ஸ்பை அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியையும் அவங்களுடைய கெரியரையும் நமக்காக தியாகம் பண்ணிட்டு ஒரு நார்மலான ஒரு மக்களோட மக்களாக நமக்காக வேற ஒரு கண்ட்ரியில் போய் கஷ்டப்பட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டையும் நம்மளே பார்த்துக்கிறாங்கங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ண படம் தாங்க இது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ரன்வீர் சிங் பாகிஸ்தானுக்கு வராரு. வேற ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு அகதியாக பாகிஸ்தானுக்குள்ளே வரவர் அங்கே இருக்கிற ரெண்டு பெரிய டான்ஸையும் அழிச்சிட்டு அவங்க பொசிஷனில் போய் உட்கார்றாரு. அவர் எதுக்கு பாகிஸ்தானுக்கு வந்தார், எதனால் இந்தியாவில் என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, அதெல்லாம் பாகிஸ்தானில் இருந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணார், நம்ம இந்தியன்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் எந்த ஒரு தாக்குதலும் நடக்காமல் எப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் போகுது. ஃபர்ஸ்ட் ப்ளஸ் அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம இந்தியாவில் 1999 நடந்த இந்தியாவில் நடந்த நிறைய இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தமான பாகிஸ்தானில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழிக்கிறாரு. திருப்பி இந்தியாவுக்கு அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமையும் நார்மலாக கொண்டு போகிறாரு. இதெல்லாம் வச்ச மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரும். அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்வீர் சிங்கை பற்றி, அவர் எதுக்கு இந்தியா கவர்மெண்ட்டில் சேர்ந்தார், எதனால் அவர் பாகிஸ்தானுக்கு வந்தார், அவர்களுடைய ஃபேமிலி, அவர் எப்படி இங்கே கல்யாணம் பண்ணார், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய புரியாத புதிராக இந்த படத்தில் இருக்கும். செகண்ட் பார்ட்டில் அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டேரக்டர் அவ்வளோ அற்புதமாக பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க. அதோடைய இந்த படத்துடைய ப்ளஸ்ன்னு சொல்லணுன்னா சாங்ஸுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. சாங்ஸு ஃபர்ஸ்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்லேயும் சரி ஒருத்தரோட சாங்ஸு காலர் டியூன்லேயும் இருக்கும், இல்லைனா ரிங் டியூன்லையாச்சும் நம்ம வச்சுருப்போங்க அந்த டைமில். அந்த அளவுக்கு சூப்பரான மியூசிக்லாம் போட்டு செம்ம சூப்பராக அந்த பாட்டுங்க எல்லாமே இருக்கும். கதையோடைய டியூரேஷன் இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவியோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3.5 hours இருக்கும். அண்ட் செகண்ட் மூவி 4 hours ஆல்மோஸ்ட் 4 hours கிட்ட வந்துச்சு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அந்த இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிற தெரியாத அளவுக்கு சூப்பராக அந்த படம் இருக்கோங்க. உண்மையாக நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.